வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். உறுதிமொழி. மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி. வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி. விழி மூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி. இனிமேலும் ஓயோம், இழிவாக வாழோம். உறுதி, உறுதி. வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் இந்த பொதுக்கூட்டத்தின் துவக்கமாக உழவர் பாசறையின் மாநில பொறுப்பாளர் உழவர் பாலா அவர்கள். எனதருமை ஈரோடு கிழக்கு தொகுதி வாழ் தாய் தமிழ் உறவுகளுக்கு நாம் தமிழர் பிள்ளைகளின் பணிவான வணக்கங்கள். வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற ஈரோடு சட்டமன்ற தொகுதி கிழக்கின் இடைத்தேர்தலில் போட்டியிடும் நமது அருமை சகோதரி மாக்கி சீதாலட்சுமி அவர்களை ஆதரித்து நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த பொதுக்கூட்டமானது மக்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. உறவுகளே, இன்னும் சிறிது நேரத்தில் நமது அண்ணன் செந்தமிழன் சீமான் இங்கு வந்து உங்கள் முன் உரையாற்ற இருக்கிறார். அதற்கு முன்பாக நாம் தமிழர் பிள்ளைகளின் 1-2 கேள்விகள் உங்கள் முன்பாக. இதுவரை இந்த ஈரோட்டு மண்ணில் நடந்து கொண்டிருந்த அரசியல் என்பது இந்த தொகுதி மக்களுக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன். உறவுகளே, இதுவரை நீங்கள் பார்த்த அரசியல் என்பது பணத்திற்கான அரசியல், மிக மிக இழிவான அரசியல், மட்டமான அரசியல். அதை செய்து கொண்டிருந்த இந்த திராவிட கட்சிகளின், திராவிட பன்றிகளின் முகத்தை கிழித்தெறிய இன்று நமது அண்ணன் செந்தமிழன் சீமான் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பரப்புரை சிறப்பாக மேற்கொண்டு வருகிறார். உங்களிடம் 1-2 கேள்விகள் தான். உறவுகளே, நான் பார்த்தீங்கன்னா வர்ற வழியில சில மக்களை சந்திச்சேன். அப்போ அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை முன் வச்சான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இதுவரைக்கும் யாருக்காக வாக்களித்தீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சான். எப்படி நீங்க இதுவரைக்கும் யாருக்காக வாக்களித்தீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நான் ஜெயலலிதாவுக்கு வாக்களிச்சிருக்கிறேன், எம்ஜிஆருக்கு வாக்களிச்சிருக்கிறேன், கருணாநிதிக்கு வாக்களிச்சிருக்கிறேன், ராகுல் காந்திக்கு வாக்களிச்சிருக்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ உங்களுக்கு என்னன்னா, ரெட்டலை, சூரியன், கையு, அப்புறம் தாமரை, பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிச்சிருக்கேன் அப்படின்னாங்க. எந்த ஒரு தாயும் தகப்பனும் நான் வாழ்நாளில் என் பிள்ளை நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக என் பிள்ளைக்காக வாக்களித்தேன் என்று ஒரு பெரியவங்க கூட சொல்லலாம். உறவுகளே, நீங்க நல்லா சிந்திக்கணும். அதாவது நீங்க போடுற வாக்கினுடைய வலிமை தெரியாம 200க்கும் 300க்கும் போட்டு அவங்களுடைய வாழ்க்கையவே இன்னைக்கு அதல பாதாளத்துல தள்ளிட்டோம். சிந்திங்க உறவுகளே, அவங்க எல்லாம் உங்க ரத்தம், உங்க ரத்தம். உங்க ரத்தத்தை ஒருத்தன் ஏமாத்தி அவங்க ரத்தத்தை உறிஞ்சு இன்னைக்கு அளவு கடந்த வரி வரி வட்டி வட்டி வட்டின்னு ஏத்திக்கிட்டே போறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீடு வீட்டுக்கு தண்ணி, குடிநீர் இணைப்பு கொடுத்திருக்காங்க. கொஞ்ச நாள்ல இது மாற போகுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இவன் கொடுத்துட்டு இருக்க குடிநீர் இணைப்பானது கொஞ்ச நாள்ல விலைக்கு வரப்போகுது. விலைக்குன்னா எவன் துட்டு இருக்கோ அவன் தண்ணி எடுத்துக்கலாம், துட்டு இல்லாதவனுக்கு தண்ணி கிடையாது. அதாவது நம்ம வயிற்றுல பிறந்த ஒரே காரணத்துக்காக நம்ம பிள்ளைகள் நம்ம சொந்த பூமியில கிடைக்கக்கூடிய தண்ணிய கூட விலை கொடுத்து ஒருத்தன் விற்கிறதுக்கு வர்றான். அவனுக்கு நாம முற்றும் முழுத ஆதரவு கொடுத்து
அவனை திருப்பி திருப்பி அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு வர்றோம். இதனால நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிள்ளைக்கு தண்ணி கூட இன்னைக்கு விலைக்கு வந்துருச்சு. எவ்வளவு இழிவான பெற்றோர்களா இருக்கோம் நாம. கொஞ்சம் சிந்திங்க ஐயா. திரும்பவும் சொல்லிட்டா, தண்ணியை விலை கொடுத்து வாங்கி குடிக்க போறது உன்னோட பிள்ளை, உன்னோட ரத்தம். அந்த ரத்தத்தை ஒருத்தன் உரிய வர்றான், அதுக்கு நீ ஆதரவு கொடுத்து 200 300 வாங்கிட்டு அவனுக்கு ஒரு வலிமையை கொடுத்தனா, சத்தியமா நீங்க நல்ல பெற்றோர்களே இல்ல. உறவுகளே சிந்திங்க, சிந்திங்க. மானத்தமிழ் உறவுகள் சிந்திங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கரங்கோவில் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம், வடக்காலங்குளம்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல கிட்டத்தட்ட 110 வீடுகள் இருக்கு. எங்க ஊர்ல வீட்டுக்கு குடிநீர் இணைப்பு கொடுத்தாங்க. குடிநீர் இணைப்பு கொடுத்துட்டு வீட்டுக்கு 2500 ரூபாய் கேட்டு எல்லாரும் மிரட்டினாங்க. நீங்க சத்தியமா இப்ப போய் கேளுங்க. என் ஊர்ல நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்க ஒருத்தரை கூட 10 பைசா கொடுக்க விடல, 10 பைசா கூட கொடுக்க விடல. அந்த அளவுக்கு அவங்களை ஏத்து நின்று நேர்மையா களமாடுறோம். என் ஊர்ல வந்து எவன்டா என் பிள்ளைக்கு தண்ணி விற்க வர்றவன், என் ஊர்ல வந்து எவன்டா என் பிள்ளைக்கு தண்ணி வைக்க வரவன் எவனா இருந்தாலும், அது அரசு அதிகாரிகளா இருந்தாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி, ஊரை விட்டு வெளியே தான் நிக்கணும். ஊருக்குள்ள வந்து எவனும் தண்ணி வைக்கணும் பேசக்கூடாது. பேசின தொலைச்சு போடுவோம். தொலைச்சுன்னு நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்க எதிர்த்து மல்லு கட்டிட்டு இருக்கோம். எதுக்குன்னா, இந்த பூமியில இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அனைத்தும் நம்மளுடைய வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு சொந்தமானவை. கல்வி, தண்ணீர், மருத்துவம், இம்மூன்றும் வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு இலவசமா கிடைக்கணும். அதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு நம்மளுடைய அக்கா மாக்கி சீதாலட்சுமி அவர்களுக்கு ஒலிவாங்கிய சின்னத்தில் வாக்களித்து அவர்களை வெற்றி வேட்பாளராக சட்டமன்றத்திற்கு அனுப்புமாறு உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக உதகை ராமகிருஷ்ணன் அவர்கள்.